Hi friends, welcome back to our Live and Learn channel. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் சப்ஜெக்ட்லேருந்து மெமரி மேனேஜ்மெண்ட் கான்செப்டில் கேட் 2019 கேட்ட கொஷின் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் உங்களோட நோட்டிஃபிகேஷனில் வரும். இன்றைக்கி இந்த கொஷினில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். Assume that in a certain computer the virtual address are 64 bits long and the physical address are 48 bits long. So virtual address 64, physical address 48 bits ன்னு சொல்லியிருக்காங்க அந்த கம்ப்யூட்டரில். The memory is word addressable. ஸோ வேர்ட் அட்ரஸபிள், பைட் அட்ரஸபிள்னு ரெண்டு இருக்குது. இந்த மெமரி வந்து வேர்ட் அட்ரஸபிள்னு கன்சிடர் பண்ணிக்கிறோம். ஒரு வேர்டுங்கிறத நம்ம கன்சிடர் பண்ணிக்குவோம். The page size is 8 KB and the word size is 4 bytes. Page size and word size கொடுத்துருக்காங்க. 8 KB and 4 bytes கொடுத்துருக்காங்க. The translation look-aside buffer TLB in the address translation path has 128 valid entries. ஸோ அந்த TLB வந்து 128 valid entries வந்து ஸ்டோர் பண்ணும். At most, how many distinct virtual addresses can be translated without any TLB miss? அப்போ டிஎல்பி மிஸ், எந்த மிஸ்ஸுமே இல்லாமல் டிஎல்பி வந்து எவ்வளவு டிரான்ஸ்லேஷன் லுக்கசைட் பஃபர் வந்து எவ்வளோ விர்ச்சுவல் அட்ரஸஸை டிரான்ஸ்லேட் பண்ணணும்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது எப்படி கண்டுபிடிக்கலான்னு பார்க்கலாம். ஸோ ஆப்ஷனில் 4 கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட் ஆப்ஷனில் 16 × 2^10, அடுத்தது 256 × 2^10, சி ஆப்ஷனில் 4 × 2^20, டி ஆப்ஷனில் 8 × 2^20 கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா டிஎல்பி டிரான்ஸ்லேட் எவ்வளோ வந்து விர்ச்சுவல் அட்ரஸை டிரான்ஸ்லேட் பண்ணும் எந்த ஒரு மிஸ்ஸும் இல்லாமல் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு நம்மளுக்கு என்ன தெரியணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து ஒரு பேஜுக்கு எவ்வளோ வேர்ட்ஸ் இருக்கணும்னு தெரியணும். ஸோ அந்த பேஜை வச்சு தான் எத்தனை பேஜஸ் வந்து நம்ம வந்து 128 டிஎல்பியில் யூஸ் பண்ணி அதை வந்து எவ்வளோ பேஜஸை வந்து சென்ட் பண்ணணும்னு தெரிஞ்சுன்னா ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்க வேண்டியது ஒரு பேஜுக்கு எத்தனை வேர்ட்ஸ் இருக்குன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். எனக்கு இது வேர்ட் அட்ரஸபிள்னு சொல்லியிருக்கிறதுனால எவ்வளோ வேர்ட்ஸ் என்ன பேஜ் அப்படின்னு கண்டுபிடிக்கணும். அப்போ பேஜ் சைஸ் தெரியும், வேர்ட் சைஸ் தெரியும். அப்போ வேர்ட் சைஸால் பேஜ் சைஸை நம்ம டிவைட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு எவ்வளோ வேர்ட்ஸ் வந்து ஒரு பேஜில் இருக்குன்னு தெரியும். அப்போ அந்த ஒரு பேஜை வச்சு நம்ம 128 பேஜஸ்க்கு நம்ம கண்டுபிடிக்கணும். 128 பேஜ் கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா அவ்வளோ என்ட்ரிஸை வந்து நம்மளால் டிரான்ஸ்லேட் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ அப்போ என்ன பார்க்கணும், ஃபஸ்ட்டு வேர்ட்ஸ் இன் அ பேஜ், த நம்பர் ஆஃப் வேர்ட்ஸ் இன் அ பேஜ். அதுக்கு ஃபார்முலா பேஜ் சைஸ் டிவைடட் பை வேர்ட் சைஸ். இப்போ பேஜ் சைஸ் நம்மளுக்கு கொடுத்துருந்தாங்க. பேஜ் சைஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 8 KB கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி வேர்ட் சைஸ் 4 bytes கொடுத்துருந்தாங்க. அப்போ நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம்? 8 KB டிவைடட் பை 4 bytes, பைட் கேன்சல் பண்ணிடுங்க, 2K கிடைக்கும். அப்போ 2K வேர்ட்ஸ் கிடைக்கும். இது நான் பிட்ஸில் பண்ணியிருக்கேன், இது வேணால் ரெஃபர் பண்ணிக்கலாம். 2K வேர்ட்ஸ் இருக்கும். ஸோ அந்த 2K வேர்ட்ஸை வச்சு தான் நம்ம கேல்குலேட் பண்ண போகிறோம். கேங்கிறது 2^10 மென்ஷன் பண்ணும். கேங்கிறது 2^10. அப்போ இதில் வந்து டிஎல்பி வந்து 128 என்ட்ரிஸை ஹோல்ட் பண்ணியிருக்கு அப்படின்னா எவ்வளோவை டிரான்ஸ்லேட் பண்ணும் அப்படிங்கிறதுக்கு 128 என்ட்ரிஸ் இன்ட்டு இந்த 2K, 2 × 2^10 அப்படிங்கிறத சப்ஸ்டியூட் பண்ணணும். 2Kவை சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ இதை சப்ஸ்டியூட் பண்ணிங்க அப்படின்னா இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணால் நம்மளுக்கு 256 கிடைக்கும் இன்ட்டு 2^10. ஸோ இது தான் 2Kயோட வேல்யூ, அதனால் 2^10 சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம். ஸோ ஆன்சர் வந்து 256 × 2^10 என்ட்ரிஸை நம்மளால் பேஜஸை நம்மளால் அனுப்ப முடியும். ஸோ அதான் இதுக்கான ஆன்சர். ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கிறது வேர்ட்ஸ், நம்பர் ஆஃப் வேர்ட்ஸ் இன் அ பேஜ் கண்டுபிடிக்கணும். அந்த பேஜஸ் அந்த வேர்ட்ஸை வச்சுட்டு 128 நம்ம மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கான ஆன்சர் கிடச்சிரும். அது வந்து என்ன ஆன்சர் அப்படின்னா 256 × 2^10ங்கிறது அதோட ஆன்சர். ஆப்ஷன் பிங்கிறது தான் இதுக்கான ஆன்சர். ஸோ இந்த கொஷனில் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.